எல்லாரும் கேட்பாங்க, என்னடா நீ எப்பவும் போல நார்மலாக தானே இருக்கன்னு. ஆனால் நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தான் தெரியும். சில நேரம் சிரிச்சுக்கிட்டே இருப்போம், ஜோக் அடிப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவோம், வேலைக்கும் போவோம். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு அமைதியான போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். யார்கிட்டையும் சொல்ல முடியாத பெயின், சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கங்கிற ஃபீலிங். அதனால் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் கடந்து போவோம். சில நைட் ஃபோன் சைலண்ட்டாக இருக்கும், ரூம் டார்க்காக இருக்கும், ஆனால் மைண்டு மட்டும் சத்தமாக இருக்கும். எதுவும் சரியா இல்லைன்னு தோணும். எல்லாரும் பக்கத்தில் இருந்தாலும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபீலிங் ரொம்ப கஷ்டம். வெளியில் நார்மலாக இருக்கணும், யாரும் பார்த்துடக்கூடாது, வீக்காக தெரியக்கூடாதுன்னு உள்ளே உடஞ்சாலும் வெளியில் ஸ்ட்ராங்காக முகத்தை வச்சுக்கிட்டு வாழ்கிறோம். சிலர் கண்ணீர் கூட வராமல் அழுவாங்க. அவங்களோட அமைதி தான் அவங்களோட வலியாகவே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஃபீலிங்ஸையே எக்ஸ்பிளைன் பண்ண மனசு வராது. சரி, இதையும் நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும்னு அமைதியாக அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் தெரிஞ்சுக்கோ, உள்ளுக்குள்ளே உடஞ்சிக்கிட்டே இருந்தாலும் நீ வீக் இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த வலியோடு எந்திரிச்சு அந்த வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறதே ஸ்ட்ரென்த்து தான். சில காயம் வெளியில் தெரியாது, ஆனால் அதுதான் அதிகமாக வலிக்கும். அதனால் யாராவது நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் கூட அவங்க உண்மையிலே நல்லா இருக்கிறாங்கன்னு கற்பனை பண்ணாதீங்க. அதிகமாக சிரிக்கிறவங்க தான் அதிகமாக உடஞ்சிருப்பாங்க. வாழ்க்கையில் எல்லார் கண்ணுக்கும் தெரியாமல் போராட்டம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் அன்பாக, கொஞ்சம் பாசமாக, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருங்க. அது யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உள்ளுக்குள்ளே வலியை சுமந்துக்கிட்டு வெளியில் நார்மலாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் இந்த வலி குறையும். ஒரு நாள் நீ மறுபடியும் உண்மையாக சிரிப்ப. அது வரைக்கும் உன்னை நீ விடாத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.